ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு செடி காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸு. என்ன செடின்னு பாருங்கள், கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? இது பிரண்டை செடி, சரிங்களா? எங்கள் காட்டில் வந்துட்டு நானும் மாமியார் வந்துட்டு காட்டுக்கு வந்தேங்க. சரி, பிரண்டை துவையல் செய்யலாம், இல்லை பிரண்டை சட்னியாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்தோங்க. இங்கே பாருங்கள், மரத்தில் வந்து எவ்வளோ கொடியாக எவ்வளோ அழகாக படர்ந்துருக்கு பாருங்கள். தேடிக்கிட்டே வந்தோங்க, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு வந்தோம். ஆனால் வந்து மரத்தை சுற்றி வந்துட்டு அப்படி படர்ந்துருக்குங்க பாருங்கள். இந்த கிளையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டுன்னா ரொம்ப வந்துட்டு அந்த தண்டு எல்லாம் வந்து முத்தி போச்சுங்க. இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அந்த தண்டோட தழுவை தாங்க நம்ம சாப்பிடணும். தண்டில் வரும் கீழே அடியில் வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கும், அதை தான் சாப்பிட்ணும். பாருங்கள், அந்த மரத்துக்கு பக்கத்தில் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு தண்டாக எப்படி இருக்குது பாருங்கள், சரிங்களா? இது எல்லாமே வந்து முத்தி போச்சு. ஆனால் வந்து கீழே அடியில் உள்ளது தாங்க நம்ம பிச்சுட்டு வரலாம். பிச்சுட்டு வந்து நம்ம சட்னியாகவோ துவையலாகவோ இல்லை வந்துட்டு அதை அரைச்சி நம்ம தோசைக்கு கூட ஊற்றி குழந்தைங்களுக்கோ இல்லை நம்மளும் வந்து என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். பாருங்கள், இதெல்லாம் வந்து நான் வச்சுருக்கிறதெல்லாம் வந்துட்டு இது முத்துனது. கீழே தழுவை காமிக்கிறேன் பாருங்கள். கீழே இருக்கிறது தழுவு, இது தான் பாருங்கள் பிஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம சட்னிக்கு வந்து பிச்சுக்கலாங்க. பாருங்கள், அது எங்கே மரத்துக்கு பக்கத்துலேயே வளர்ந்துருக்கு பாருங்கள். அதனால் இது தனியாக வளர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு செடியாக சின்னதாக தாங்க இருக்கும். இது மரத்துக்கு பக்கத்தில் வளர்ந்ததுனால இது மரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கொடியே மேலே படர்ந்து போய் கிடக்குது பாருங்கள். அப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்லங்க. சாப்பிடும்போது வந்துன்னா தழுவை மட்டும்தாங்க பிச்சுக்கணும். இது அரிக்கும். தோல் எல்லாமே பிச்சிடணுங்க. பிச்சுட்டு எண்ணெயில் வணக்கணுங்க. இதை தோலை பிக்கிறப்போ வந்து கையில் எண்ணெய் தடவிக்கணுங்க. எண்ணெய் தடவி தான் வந்துட்டு இதை விற்கணும். ஒரு வழியாக நாங்கள் பிரண்டையை வந்து பிச்சாச்சிங்க. பிரண்டை துவையல் செய்ய போகிறோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பிரண்டை எதுக்கு அப்படின்னா பசி எடுக்குங்க. சில பேர் வந்து சாப்பிடாம இருப்பாங்க. அவங்களுக்காக வந்துட்டு இந்த சட்னி வந்து செஞ்சு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா பசி எடுக்கும். குழந்தைங்களும் வந்து சாப்பிட்ல அப்படின்னாலும் இதை நீங்கள் கொடுக்கலாம். எங்கள் மாமியார் என்ன தேடுறாங்க அப்படின்னா பிஞ்சை தாங்க தேடுறாங்க. இது எல்லாமே முத்துனதாக இருக்குது. பிஞ்சில் தான் வந்துட்டு நார் அதிகமாக வராது. முத்துனதாக பிச்சோன்னா நார் அதிகமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, அரிக்க ஆரம்பிச்சிருங்க, தொண்டையே அரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நாங்கள் பிரண்டையை பிச்சாச்சு. தேங்க்யூ.